வணக்கம் நண்பர்களே. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல். இப்போ நான் எதை பற்றி உங்களுக்கு பேச போகிறேன், காட்ட போகிறேன், அந்த செய்முறையை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்மளை விட்டு போனவங்க யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவங்களே தேடி வரவும், அப்படி உங்களுக்கு தேடி வரத்துக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அவங்களுடைய ஃபோன் மூலயமாவும் அவங்களுக்கு அவங்க இருக்கிற இடம் உங்களுக்கு தெரிய வரும். இந்த பூஜையை நீங்கள் செய்கிறது இது ஒரு சக்தி வாய்ந்த பூஜை. இது நான் சொல்கிற இந்த செய்முறையை நீங்கள் கவனமாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கட் பண்ணாமல் பாருங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு முறைக்கு 2 முறை இதை நீங்கள் பாருங்கள். அந்த செய்முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் எந்த நீங்கள் கஷ்டப்பட வேண்டியது அவங்களை தேடி போகணும் இவங்களை தேடி போகணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு நீங்களே செய்துக்கிற ஒரு அற்புதமான எளிமையான ஒரு பூஜை. இதுக்கு ஒரு ஃபோட்டோ போதும். நான் சொல்கிறேன் இந்த எந்தெந்த இடத்துலேருந்து என்ன எடுக்கணும் அப்படின்ட்டு நான் காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே. பாருங்கள், இந்த மாதிரி குலைவு கூண்டு இருக்குது பாருங்கள். இதில் குலைவு கட்டியிருக்கிறது எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள், சுரண்டி எடுத்துருக்காங்க. இதில் கூண்டு கட்டின இடம் தான். செங்குலைவை செங்குலைவை கூண்டு கட்டுறது இந்த இடம் மண் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இதில் மண் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு மண் இந்த மாதிரி சுரண்டி இங்கேருந்து கொஞ்சம் மண் எடுத்துக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி இது கட்டிகிட்ருக்குது. இதை பாருங்கள், இப்படி மண் எடுத்துக்கோங்க. இந்த மண் எடுத்துக்கோங்க. இவ்வளோ மண் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி மண் தான் இது கால்படாமல் எடுத்துருந்து அது கட்டுறது நம்ம செங்குலைவு கூண்டு. இது இந்த மாதிரி பாறையில் இந்த கோவிலில் கட்டுற இடத்துல தான் எடுக்கணுமா அப்படின்றது கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மண்ணை எங்கே இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த நம்ம செவுத்தில் கூண்டு கட்டும் அதுக்காக ஒரு இடத்துல இது குளவி செங்குலைவு மண்ணுக்குள்ளே போயிட்டு கால்படாத இடத்துக்கு உள்ளே போய் அந்த இடத்துலேருந்து தான் இந்த மண்ணை எடுத்துகிட்டு சேகரிக்கிறது. இந்த மண்ணுக்கு அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த மண். இது கூட புத்துன்னா ஓப்பனாக இருக்கும். கன்னி புத்துன்னா சின்னதாக வளர்ந்து வந்திருக்கும், எந்த ஓட்டையும் இருக்காது. ஏதோ அதுக்குள்ளே பாம்போ அது இதோ எந்த ஒரு பூச்சி போட்டோ அதுக்குள்ளே இருக்காது. துவாரம் இருந்தால் மட்டும்தான் அது போய் அந்த பாம்பு போய் உள்ளே சேர்ந்துக்கும். அதில் ஓட்டை இல்லைன்னா அது கண்டிப்பாக சேராது. சரிங்களா? அதனால் இந்த மண்ணை எவ்வளோ உங்களால் முடியுமோ சேகரிச்சிங்க. அப்படி இல்லை உங்கள் வீட்டில் கூட கட்டும், அது கொஞ்சமாக இருந்தால் கூட போதும். முடிஞ்சிச்சுன்னா மிச்சமாக எடுத்துக்கோங்க, முடியலைன்னா கொஞ்சம் இவ்வளோ எடுத்துக்கினா கூட போதும். இது கூட அதிகமாக கன்னிப்புத்தினுடைய மண். அது எவ்வளோ சைஸு, பிள்ளையாறு பிடிக்கிற அளவுக்கு ஒரு பிள்ளையாறு பிடிச்சி நாம் வழிபாடு செய்கிறோம் இல்லையா, இந்த பூஜை தான் நீங்கள் இங்கே செய்கிறதில்ல, நம்ம வீட்டிலே செஞ்சுக்கிறது தான், வேறு எண்ணம் கிடையாது. அதனுடைய விஷயத்த பூஜை முறையெல்லாம் நான் சொல்கிறேன். அதில் இந்த மண் எடுத்துக்கிறீங்க, எவ்வளோ சேகரிக்கணுமோ அவ்வளோ மண் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி புத்து மண் நிலத்தில் எங்கன்னா பாருங்கள், ஒரு வரப்பில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் கன்னி புத்து. நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்து அதை தட்டி கையில் எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு கொஞ்சமாக நல்லா அவ்வளோ மண்ணை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை ரெண்டையும் சேர்த்துங்க. இந்த மண்ணையும் அந்த மண்ணையும் சேர்த்து பன்னீர் இருக்குது பாருங்கள், பன்னீர் விட்டு குழைச்சிக்கோங்க. பன்னீர் விட்டு குழைக்கும் போது மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு 2 சிட்டிக்கு அதில் போட்டுங்க. சாயங்காலத்துக்கு அதுக்குள்ளே போகிறீங்க. மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. திருநீர் ஒரு சிட்டிக்கை, குங்குமம் ஒரு சிட்டிக்கை போட்டுட்டு இதை நல்லா பிசைந்துக்கிறீங்க. பிசையும் போது உங்களுடைய கவனம் இதில் தான் இருக்கணும். எல்லாம் யோசனை பண்ணிக்கோங்க. இது பிசையும் போது யார் உங்களை விட்டு விலகி போனாங்களோ, நம்ம வீட்டை விட்டு ஓடி போனாங்களோ, இல்லை உறவாடி கொஞ்ச நாள் இருந்துட்டு பிரிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்களோ, இவங்க எல்லாமே ஒன்றா வருவாங்க. ஏன்னா ஆனாலும் இது எல்லாம் பேசுகிறதுக்கு அனைவரும் வருவாங்க. விட்டு போன சொந்தமெல்லாம் கூட நம்மளை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு வருவாங்க. ஆனால் நம்மளை விட்டு ஓடி போயிட்டாங்க பாரு, நம்ம வேண்டவே வேண்டாம் அப்படின்னு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாத கூட நம்மளுக்கு சொல்லாத பேசாத அவங்க இந்த மாதிரி பிரச்சனையில் ஒரு சண்டை சச்சரவு ஏற்படும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோசிட்டு போயிடுவாங்க. அவங்க நீங்கள் உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ யாரை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்களோ இதெல்லாம் பிடிச்சி வச்சுருங்க. அவங்களது ஒரு ஃபோட்டோ வேணும். ஒரு பாஸ் சைஸ் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு ஃபோட்டோ போதுமான விஷயம். அதே மாதிரி அவங்க போட்ட துணி, ஏதோ ஒரு துணி,
இப்போ அவங்க தோச்ச துணி தான் எங்ககிட்ட இருக்குது, அழுக்கு படிஞ்ச துணி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அதெல்லாம் இல்லை, எந்த துணியாக இருந்தாலும் சும்மா ஒரு இன்ச்சு ஒரு ரவை போது சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது எதுக்கு கட் பண்ண சொன்னால், அவங்கள வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க ஃபோட்டோவில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மேலேருந்து எழுதுங்க, முன்பக்கமும் எழுதணும். முன்பக்கம் அவங்க ஃபோட்டோ மேலே ஒரு கெச்சில் எழுதுங்க, சிவப்பு ஒரு கெச் இருக்கும், அதில் மேலே அசாத எழுதுங்க. அவங்க எங்கே இருந்தாலும் என்னை தேடி வரணும் அப்படின்னு மட்டும் எழுதுங்க. அவங்க எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, என்னை தேடி வரணும், என் சொல்படி கேட்டு அவங்க ஓடி வரணும் அப்படின்னு அதில் குறிப்பிடுங்க. இந்த 2 வரியை மட்டும் எழுதுறீங்க. உள்ள போட்டா பக்கம் இருக்கு இல்லையா, நம்ம போட்டா முகம் இருக்கு இல்லையா, அந்த முகம் பகுதியில் எழுதுங்க. முகம் பகுதியில் மூஞ்சை விட்டு இந்த கழுத்துலேருந்து இந்த நெஞ்சு வரைக்கும் இருக்கு இல்லையா, அந்த இடைவெளியில் நீங்கள் எழுதுறீங்க. இவ்வளோ தான். இது எழுதுறீங்க. அதை என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நூல், மஞ்சள் நூல் தான் இருக்கணும். வெள்ளை நூலுக்கு கொஞ்சம் மஞ்சள் நூல் போட்டு மஞ்சள் போட்டுக்கோங்க. சிவாயிடம் மஞ்சள் நூல் போட்டுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, மஞ்சள் நூல் போட்டு அதை நம்ம சுருட்டுங்க. நம்ம தாயத்தை சுருட்டுற மாதிரியே சுருட்டுங்க. நம்ம சுருட்டிட்டு நல்லா டைட்டாக சுற்றி அந்த நூல் மஞ்சள் நூலில் வந்துட்டு நீங்கள் சுற்றும் போது இதுதான், எங்கிட்ட அவங்க வரணும், என்னை தேடி வரணும் அப்படின்றத மட்டும் சுற்றிக்கோங்க. ஒரு 3 சுத்தம் 4 சுத்தம் டைட்டாக சுற்றிக்கிறீங்க. இந்த மண்ணை பிள்ளையாரை பிடிச்சு வச்சுருக்கீங்க. இப்போ இதை வந்து சுற்றிட்டு என்ன பண்ணுறீங்க, அது அந்த பிள்ளையாரை பிடிச்சி வச்சுருக்கீங்களா, பிடிக்கிறீங்க பார்த்தியா, அதை நல்லா இப்படி ஒதுக்கிட்டு வயிற்று பகுதி இருக்குல்ல, பெருசாக பிடிங்க, நல்லா கொஞ்சம் தடிமனமாக இருக்கட்டும். அதை வந்து பொழந்துட்டு அதுக்குள்ளே இந்த போட்டோவை உள்ளே வச்சுருங்க. இந்த நீங்கள் சுருட்டி நூல் கட்டி சுற்றுறீங்க பார்த்தியா, நீங்கள் இதை ஒரு எந்திரத்தில் கூட எழுதிக்கலாம். அந்த எந்திரம் எழுதினாலும் அந்த எந்திரத்துக்கு உள்ளே வச்சுட்டு, எந்திரத்தை உள்ளே வச்சுட்டு, இப்போ தகடு வாங்கிட்டு வந்து எழுதுறீங்க, அதை உள்ளே வச்சுட்டு அவர் போட்டோவை மேலே வச்சு சுருட்டணும். சுருட்டிட்டு நல்லா டைட்டாக நூல் சுற்றி அந்த வயிற்று பகுதியில் கிழிச்சிட்டு உள்ளே இதை வைக்கணும். வச்சுட்டு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி வந்து நல்லா பிள்ளையார் பிடிச்சிருங்க. மேல் பகுதியில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சமாக ஒரு நம்ம ஊதுபத்தி குச்சி இருக்குல்ல, அதை கொஞ்சமாக துவாரம் மேலே வந்து உச்சந்தலையில் அந்த பிள்ளையார் கொஞ்சம் டைட்டாக ஆன பிறகு உச்சந்தலையில் கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்குள்ளே அருகம்பில்லை 3 கொத்து சொருகணும். அதை அந்த அருகம்பில்லை சொருவிட்டு பூஜை பூஜை பண்ணிட்டீங்கன்னா, இன்றைக்கி பூஜை பண்ணுறீங்க, அந்த அருகம்பில்லை வந்துட்டு எடுத்துன்னு போயிட்டு கால் படாமல் இடத்துல நீங்கள் அதை போட்டு வச்சுக்கோங்க. அது இல்லைன்னா சேகரித்து கூட மொத்தமாக வச்சுக்கோங்க, ஒரு கவரில் போட்டு வச்சுங்க. இது ஏன்னா அந்த பூஜைக்கு அதை வரவழைக்கிறது, நம்ம காலில் போட்டு கையில் போட்டு மெரிக்கக்கூடாது. சரியா? இதையெல்லாம் சேர்த்து ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதை எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த வைக்கிற அருகம்புல்லை போடாதீங்க. இது எல்லாமே அங்கே கொண்டு போய் வச்சுக்கிறீங்க. பூஜைக்கு தேவைப்பட்ட பொருள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பிள்ளையாருக்கு ஒரு சுண்டல் வச்சுக்கோங்க, புளியோதரை, அப்புறம் சாதம், இது பாவேஷம் கூட செஞ்சு கொஞ்சம் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டிலே படைச்சிக்கோங்க, உங்கள் வீட்டிலே பூஜை பண்ணிக்கலாம். இந்த எந்திரத்தை எழுதிட்டு இதனுடைய பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு வாழை இலை மேலே வச்சுட்டு, நீங்கள் வழிபாடு உங்கள் வீட்டிலே செய்கிறதுக்கு தான் வச்சுட்டு, வாழை இலையில் சுண்டல் அது இது ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்ச ஒரு நெய்வேதியத்தை வந்து படைச்சி அதை வச்சுட்டு படைக்கிறீங்க. படைச்சிட்டு அதே மாதிரி தான் வெத்தலை பாக்கு தேங்காய் இதெல்லாம் இருக்கணும். ஊதுபத்தி கழுப்புறம் வெத்தலை பாக்கு தேங்காய், சரிங்களா? ஒரு டம்ளரில் ஊற்றி பால் கூட காய்ச்சின பால் காய்ச்சி கூட நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கலாம். காசன பாலை கொண்டு வந்து வச்சாலும் சரி, இல்லை அதை சூடு பண்ணாமல் நீங்கள் வந்து காசன பாலை வச்சுட்டு கூட நீங்கள் அதை குடிச்சிக்கலாம். நீங்கள் குடிக்கிறத குடித்தாலும் குடிக்கலாம், இல்லை அது வேஸ்ட்டாக இல்லை வேண்டாம் எங்களை குடிக்கிறதே வேண்டாம்னா ஒரு செடி மேலே ஊற்றுங்க, கீழே ஊற்றாதீங்க. அந்த நம்ம பூச்செடி இருக்கும், எல்லாம் தோட்டத்தை எதனா ஒரு செடி மேலே அதை அசாத கொண்டு அந்த வேறு பகுதியில் ஊற்றிடுங்க. சரிங்களா? இதை நீங்கள் பண்ணிவிட்டு மங்களகரமாக வந்து நீங்கள் பூஜையை முடிக்கிறீங்க. இந்த பூஜையை செஞ்சு நீங்கள் சாயங்கால வேளையில் காலையில் இழந்த உடனே குளிச்சுட்டு இதை செய்கிறது கூட வந்து நீங்கள் இந்த மண் எடுக்கிறது இது போகிறதெல்லாம் சொல்கிறோம் பாருங்கள். சுத்தபத்தமான இருக்கிற நேரத்தில் தான் சுத்தமாக குளிச்சுட்டு வந்து தான் நீங்கள் எடுக்கணும். இது கோவிலில் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கல்லில் கட்டிகிட்டு இருக்குது அப்படின்னாலும் சரி, சரியா? நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் அது சுத்தபத்தமாக தான் எடுக்கணும். சுத்தபத்தமாக எடுத்து இதை நீங்கள் செய்துட்டு நீங்கள் பூஜை காலையில் பூஜை, சாயங்காலம் இரவில் ஒரு பூஜை, சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் ஆகிட்டு பின்னாடி வச்சுடுங்க. இதை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 5 நாள் அல்லது 3 நாள் பண்ணுங்க, இல்லை 7 நாள் 21 நாளில் எங்கே இருந்தாலும் வந்து சேருவாங்க. இருக்கிற இடம் தெரியும். அப்படி அவங்க உங்களை விட்டு தூரமாக இருக்கிறாங்க அப்படின்னா கூட
48 நாளில் விட்டு போய் எங்கன்னா இருந்தாலும் தூரம் உங்களை வந்து சேருவாங்க. இதுக்கு ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு இந்த பரிகாரம் நான் சொன்ன பரிகாரத்தை நீங்கள் செய்தோம் நிதானமாக இது லாஸ்ட்டு வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு வீடியோவை கட் பண்ணிவிட்டு பாதியில் கட் பண்ணிவிட்டு பார்க்குறது விட்டுட்டு முழுமையாக பாருங்கள். இதை வந்து செய்து நீங்கள் முடித்தா மட்டும் எங்கே இருந்தாலும் இந்த செலவு தான் உங்களுது. ஒரு ஆசானை போய் நீங்கள் தேடணும், ஒரு ஆசானை கிட்ட போய் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிடையாது. நீங்கள் இதை செய்து எல்லாருமே விட்டு போன உறவுகள் சொந்தம் அனைத்தும் நீங்கள் ஒன்றா இருக்கணும். இந்த ஆண்டவனை இந்த ஈசனை நந்தி தேவனை வணங்கி இங்கே இருக்கிற சித்தர்களையும் வணங்கி அம்மன் இருக்காங்க அந்த அம்மனையும் வணங்கி இது ஒரு சித்தர் வாழ்ந்த குகை. இந்த குகைக்கு முன்னாடி இருந்து தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவும் சுலபமான விஷயத்தில் நல்ல முறையில் உங்களுக்கு நான் போடுறேன். சரிங்களா? இது சிவன் இங்கே இருக்கிறாரு. இது சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் முறை. செய்யுங்க, எல்லாம் நல்லா இருக்கணும். வணக்கம் நண்பர்களே.